அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்குதா? இல்லையா? தெய்வ நடமாட்டம் வீட்ல இருந்துச்சுன்னா வீடு எப்படி இருக்கும்? அல்லது இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம். வீட்ல எப்போதுமே மகாலட்சுமியோட அருளானது நிலைத்திருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களுமே தீர்ந்து, நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து, நம்ம நிம்மதியாக வாழ இது ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது. தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம்? நம்ம தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே எல்லாமே சிறப்பாக நடக்கும். நாம் நினைத்தது எல்லாமே நடக்க தெய்வத்தோட அருளானது முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளுமே பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, வேண்டுவது, மந்திரங்களை ஜெபிப்பது, யாகங்கள் நடத்துவது எல்லாமே தெய்வங்களோட அனுகிரகம் கிடைக்க வேணும் அப்படின்னு எண்ணித்தான் நாம் செய்கிறோம். தெய்வமே வீட்டிற்குள்ளே வர வேணும் அப்படின்னு விருப்பம் யாருக்கு தான் இருக்காது? ஒரு வீட்டில் தெய்வம் குடியேறிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பண கஷ்டமோ மன கஷ்டமோ இருக்கவே இருக்காது. சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமே முழுமையாக கிடைக்கும். அப்படி நம்மளுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா என்பதை பற்றி தான் சில அறிகுறிகளை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இனிமேல் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். பொதுவாகவே தெய்வங்களும் தேவதைகளுமே நம்மை சுற்றியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாம் பேசும் வார்த்தைகளில் கூட ததாஸ்து என்று அவர்கள் கூறுவார்களாம். இது சில நேரம் பார்த்திங்களா, நம்ம சொல்வது அப்படியே அதனால தான் பழிக்கிறது. இதனால தான் வீட்டில் கெட்ட வார்த்தைகளையோ அபசகுமனமான சொற்களையோ சொல்லவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களானவங்க சொல்லி வச்சுருக்காங்க. தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட பல சமயங்களில் அதை நம்மளால் உணர முடியாது. சில சமயங்களில் நம்மளால் அதை உணர முடியும். தீய சக்திகளும் தெய்வ சக்திகளும் இரண்டுமே நம்மை சுற்றி தான் இருக்கிறது. இந்த இரண்டிற்கும் வேறு வேறு அறிகுறிகள் இருக்கும். இரண்டையுமே முதல்ல குழப்பிக்கொள்ளக்கூடாது. தெய்வ சக்தி உங்களோட வீட்டில் இருக்கிறது அப்படின்னா உங்களோட வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வீட்டு நிலைவாசல் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகமாக பள்ளியினோட சத்தமானது கேட்டாலே உங்களோட வீட்டில் தெய்வ நடமாட்டம் முழுமையாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல தாங்க உங்களோட வீட்டில் முன்னால் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்தாலே வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறனானது காகத்திற்கு உண்டு. விருந்தினர் வருகை, தெய்வ சக்திகள் நடமாட்டம், இறந்தவங்களோட ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரைக்குமே உங்களோட வீட்டை சுற்றி வருவது அப்படின்னா உங்களோட வீட்டிற்கு முன்னால் நின்று காகமானது நீங்கள் விரட்டினா கூட அந்த இடத்தை விட்டு செல்லாமல் கத்திக்கொண்டே இருக்கும். மேலுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் எதுவுமே செய்யாமலே, சாம்பிராணி எதுவுமே காட்டாமலே, சில சமயங்களில் சாம்பிராணி மனம், மல்லிகைப்பூ, சந்தன வாசம், பன்னீர் வாசம் போன்றவைகள் எல்லாமே வரும். இப்படி இருந்தால் அந்த வீட்டில் தெய்வீக சக்தியானது முழுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிச்சயமான ஒரு உண்மை. சில பேர் பார்த்திங்களா, மல்லிகைப்பூ வாசம் வந்தாலே பேய் நடமாட்டம் அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தீய சக்திகளோட நடமாட்டம் வீட்டில் இருந்தால் நறுமணமே வராது, துர்நாட்டம் ஒன்றே வரும். மேலுமே வீட்டில் சில இடங்களுக்கு சென்றாலே திடீரென ஒரு குளுமையை உணர்ந்து அருகில் யாரோ இருப்பது போன்று உணர்வு, யாரோ தொடுவது போன்ற உணர்வு இருந்தால் அது தெய்வ சக்திகள் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும். தீய சக்திகள் நம்மை கடந்தால் அது தாக்குவது போன்று இருக்கும். வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கும் சுடர் பார்த்திங்களா, பெரியதாக விட்டு இருந்தால் உங்களோட வீட்டில் தெய்வ சக்தியானது உள்ளது அப்படின்னு தான் முழுமையான அர்த்தம். மேலுமே தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா எப்போதுமே வீடானது நறுமணம் இல்லாமல் எப்போதுமே ஒரு மன கஷ்டம், மனக்குழப்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அப்போது நீங்கள் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும்போது நம்மளுடைய குடும்பமானது செல்வ செழிப்போடு இருக்கும். தெய்வத்தோட சக்தி பார்த்திங்களா, நம்முடன் இருந்தால் முன்கூட்டியே ஏதாவது ஆபத்து வரும்போது அதை தெரிவிக்கும் அறிகுறிகள் நமக்கு காட்டும். அந்த வகையில் தான் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. மேலுமே பறவைகள், காகம், சிட்டுக்குருவி, குளவி உயிரினங்கள் அடிக்கடி நம்மளுடைய வீட்டிற்கு வந்தாலே தெய்வீக சக்தி இருப்பதாக தான் அர்த்தம். பசுமாடு உங்களோட வீட்டிற்கு உணவு தேடி வந்தாலே கண்டிப்பாக வீட்டில் நேர்மறையான ஆற்றல், தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது அப்படின்னு தான் முழுமையான அர்த்தம். வீட்டிற்குள்ளே செல்லும்போது அந்த வீடானது நறுமணம் நிறைந்ததாக இருந்தாலே அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக பொருளாக சொல்லப்படுது. மேலுமே வீட்டில் விளக்கு ஏற்றும் போது தானாக அணையாமல் நீங்களே விளக்கு அணைக்கும் வரைக்குமே இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருப்பதாக பொருளாகவும் சொல்லப்படுது.
மேலுமே வீட்டில் ஒரு தெய்வத்தோட பெயரை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருப்பதாக அர்த்தமும் சொல்லப்படுது. மேலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுது. பொதுவாகவே இந்த உலகத்தில் பார்த்தீங்களா, இறைசக்தி இல்லாமல் இடமே என்றுமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் நம்ம செலவழிக்கக்கூடிய சுடுகாடு வரைக்குமே இந்த ஈசன் வாசம் செய்கிறாங்க. ஆக நம்மளுடைய வீட்டில் இறைசக்தி இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் மனிதராக பிறந்த ஒருவர் மனதில் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய வீட்டிலும் நம்ம சுவாசிக்கும் காற்றிலும் கூட நம்மை சுற்றி இருக்கும் மழை, வெயில், மண், நாம் உட்கொள்ளும் ஆதாரம் ஒவ்வொரு அணுவிலும் கூட அந்த ஆண்டவன் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களோட இறை சக்தியை நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியும். இதை ஆழமாக நம்மளுடைய மனதிலும் பதிய வைத்து கொண்டு இந்த பதிவிற்குள்ளே நம்ம போகலாங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எல்லோரோட வீடுமே சுத்தமாக இருக்கும். பூஜை அறை சுத்தம் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை உங்களுடைய வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொண்டு அதன் மேலே பச்சரிசி பருப்பி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. பச்சரிசின் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு, மண் அகல் விளக்கு, ஏதாவது ஒன்று விளக்கை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தடிமனாக திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்க. பூஜை அறையில் இருக்கும் மற்ற விளக்குகளை, அதாவது மின்சார விளக்குகளை அணைத்து விட்டு நீங்கள் ஏற்றிய தீபம் வைத்து தீபச்சுடரோட முன்பாக அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதாக மனதார நம்பி அந்த தீப சுடரோடு பார்த்து கண்களை திறந்தபடி மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் ஏற்றி வைக்கும் தீபம் இருக்கும் நிலையிலிருந்து ஒரு படி மேலே எழுப்பி எரிய தொடங்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக லேசான அசைவோடு மேலெழும்பி எரிய தொடங்கும். உன் தெய்வம் உன் வீட்டில் தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த தீபச்சுடரானது ஒளியை சாட்சியாகவும் சொல்லப்படுது. மேலுமே நம்ம வீட்டு தெய்வம் நம்மளுடைய வீட்டில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த தீபச்சுடரில் நிச்சயமாக உங்கள் வீட்டு தெய்வம் உங்களுக்கான பதிலை சொல்லும். மனப்பூர்வமாக மானசீகமாக நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு உங்களோட வீட்டு தீபச்சுடரில் வித்தியாசத்தை உங்களாலேயும் உணர முடியும். ஒருவேளை உங்களால் இந்த தீபச்சுடரில் வித்தியாசத்தை உணர முடியவில்லை அப்படின்னா என்ன செய்வது? உடனடியாக உங்களோட வீட்டில் தெய்வங்கள் வாழவில்லை என்று நினைத்து மனதை குழப்பித்து கொள்ளக்கூடாது. அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் ஒரு மண் அகல் விளக்கை இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களோட வீட்டு குலதெய்வத்தை உங்களோட வீட்டிற்குள்ளே வர சொல்லி அழைக்க வேணும். இதே போல தாங்க 3 வெள்ளிக்கிழமைகள் வீட்டில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களோட வீட்டு தெய்வத்தை உள்ளே அழைத்து விட்டீர்களா, மீண்டும் 4வது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சொன்னது மாதிரியே பச்சரிசி போட்டு அதில் விளக்கு தீபம் ஏற்றி காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களோட வீட்டு தெய்வம் உங்களோட வீட்டிற்குள்ளே வர வேணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு வேண்டினாலே உங்களோட வீட்டு தெய்வம் அந்த தீபச்சுடரில் அமர்ந்து உங்களுக்கான விடையை சொல்லும். உங்களோட வீட்டில் தொடர்ந்து கஷ்டங்கள் வருகிறது, மனதில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு, நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். அதனால் நீங்கள் பயன்களையும் பெற முடியுங்க. அப்படியே அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு பூஜை அறையில் நம்ம தினமும் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுவும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தீபத்தை நம்ம ஏற்றி வர்றதுனால நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். மேலுமே இறை சக்தி மனம் எப்போதுமே நம்ம வீடு கோவில் போல மங்களகரமாக இருக்கும். அனைவருமே இந்த பதிவின் மூலமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறத நம்ம எப்படி உணர முடியும், தெய்வ நடமாட்டம் இருந்தால் நமக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கும், தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா எப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள். கட்டாயமாக தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாட்களில் இந்த பூஜைகள் செய்வது இன்னும் சிறப்பாகவும் சொல்லப்படுது. மேலுமே பௌர்ணமி நாளில் நம்ம வரலட்சுமி விரதம் நோன்பு இருந்து வழிபட்டாலே எல்லா வளங்களும் முழுமையாக நமக்கு கிடைத்து வெற்றியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது. மேலுமே உங்களோட வீட்டு தெய்வங்கள் உங்களோட வீட்டில் தான் வாழ்கிறது அப்படிங்கிறத முழு மனதோடு நம்புங்க. கட்டாயம் உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமியானவள் குடியேறுவாள். ஆல்வேஸ்